வித்தியாசம்தான் எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் தான். சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ் அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ். சென்னை பிராண்ட் பாஸ்மதி பிரியாணி ருசி சூப்பர். மணிமணியாய் துவரைத்தால் ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில். இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரஜா ஸ்ரீதரன். ஒரு முக்கியமான தகவல், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவரோ இல்லையோ, இது உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் வைப்ரேஷன் எனப்படும் பிளாக் வைப்ரேஷன். இந்த பிளாக் வைப்ரேஷன்ங்கிறது என்னன்னா, பஞ்சபூத சக்தியில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உங்களை சந்திக்க வரும் நபர்கள், உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் நபர்கள், நீங்கள் வாழ வேண்டாம் என்று நினைக்கும் நபர்கள், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் நபர்கள், அவர்கள்லாம் உங்களை சந்திக்க வரும்போது அவங்களோட மைண்டு, அந்த சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு கெடுதல் நடக்கணும், கெடுதல் வரணும், இவன் இயங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே வருவாங்க. அப்படி வந்துட்டு போறவங்களால் வீட்டில் இந்த பஞ்சபூத காற்றில் நிரப்பப்படும் பேட் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன், பிளாக் வைப்ரேஷன், இதை எப்படி வேணா சொல்லலாம். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வேண்டாத நபர் வீட்டுக்கு வர, உங்ககிட்ட பேசிட்டு போறாரு, நீங்க அவரை தவிர்க்க பார்ப்பீங்க. ஆனாலும் அவங்க சிந்தனைகள் முழுக்க உங்களோட வீட்டை சுற்றியும், வீட்டில் இருக்கும் பொருள்கள் சுற்றியும், உங்களின் வேலை பற்றியும் நிறைய கேள்விகள், பேச்சுக்கள் இருக்கும். அது மூலமா அவங்க நெகட்டிவ் எனர்ஜியை, அதை விரும்பாத அவர்கள் மூலமாக நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேரும். நீங்க எந்த ஒரு தெய்வத்தையாவது வணங்கலாம், இல்ல தெய்வத்தை வணங்காம இருக்கலாம், இல்ல தினமும் ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையில ஜெயிப்பதற்காக. ஆனா இது மாதிரி பேக் வைப்ரேஷன் வீட்டில் அண்டும் போது என்ன நடக்கும் என்றால், இதன் அறிகுறிகள் என்னன்னா, உங்களால ஒரு வேலையில தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தொடர்ந்து இயங்க முடியாது. ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சுன்னா கூட நாளைக்குன்னு தள்ளி போடுவீங்க. ரெண்டாவது, படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாது. உடம்பு லேசான பெயின் எப்போதும் இருக்கும். உங்களையும் அது சொல்ல தெரியாது. நீங்க டாக்டர்கிட்ட போய் நீங்க அதை காமிச்சினோட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பெயின் உடம்புல இருக்கும். அதிக நேரம் தூங்க வேண்டும் என்று தோணும். அதிக நேரம் அசால்ட்டா நீங்க மாட்டுக்கு ஏதாவது ஒரு டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை ப்ரௌசிங் பண்ணிட்டு இருப்பீங்க. பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது கான்கிரீட்டான விஷயங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு உதவும், வருமானத்திற்கு உதவும் விஷயங்கள் எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படி எதனால் அது நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகள் இருக்கிற இது மாதிரி தீய நண்பர்கள் வரும்போது இந்த பிளாக் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள கூடிடும். அது சேர 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 உங்களுக்கு இது மாதிரி தன்மைகள் உண்டாகும். இது மாதிரி எப்படி உங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த வழிகள் நான் சொன்னேன். இதையும் மீறி நீங்கள் வீட்டில் உங்கள் பாத்ரூமில் போயிட்டு உங்கள் தண்ணியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வழக்கத்துக்கு மாற டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் கேனில் வர தண்ணியும் டேஸ்ட்லெஸ், அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது கார்பரேஷன் உங்களுக்கு அனுப்பப்படும் மாட்டாலும் ஒரு தண்ணியும் ஒரு வாசத்தில் இருக்கும். ஆனால் இந்த தண்ணி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், உப்பு இல்லாத மாதிரி தோணும். ரெண்டாவது, நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவு சரியாக சீரணமாகாது. ஏன்னா இந்த பிளாக் வைப்ரேஷன் உடம்புலையும் போய் அண்டிடும். உடம்புல அண்டிச்சுன்னா உங்களோட ரெகுலர் வேலைகள் அது பாடிக்குள்ளே நடக்காது. அதாவது உணவை டைஜஷன் பண்ணுற உடல் பகுதிகள் சரியாக வேலை செய்யாது, குடல் சரியாக வேலை செய்யாது, இதய துடிப்பு, நாடி துடிப்பு சரியாக வேலை செய்யாது, இதயம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது, ரத்தம் சரியாக ஃப்ளோ ஆகாது. இதெல்லாம் நாளையில் கொஞ்சம் கொஞ்சமாக 0.001% அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகும். கடைசியில் அவங்க ஒரு மாதிரி ஜோம்பி மாதிரி ஆயிடுவாங்க. இதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இதையும் இந்த பஞ்சபூதத்திலிருந்தே உங்களுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேன். ஒரு முழு தேங்காயை அந்த மேல இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு, அந்த பிடியெல்லாம் எடுத்துட்டு 3 கண்ணு தெரிகிற மாதிரி அந்த தேங்காயை வீட்டில் பிறர் கண்ணில் படாதவாறு உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. ரெண்டாவது, ஒரு சின்ன பாத்திரத்தில், அதாவது ஒரு கண்ணாடி லோட்டான்னு ஒன்று விற்பாங்க கடையில், கண்ணாடி லோட்டா இல்லை ஒரு எவர்சிலர் பாத்திரம், ஏதாவது ஒன்றில் வெள்ளை உப்பை, கல் உப்பை ஃபுல்லாக போட்டுட்டு அது மேலே 108 மிளகு. 108 மிளகு எதுக்குனாக்க, கிரகங்கள் 9, கட்டங்கள் 12, 12 × 9 108. இது எல்லாமே விஞ்ஞான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உங்களுக்கான சஜஷன்ஸு, அட்வைசஸ்.
இந்த 108 மிளகு அந்த உப்பு மேலே எங்கேயாவது வச்சுட்டு மேலே வந்து ஒரு புது துணி, ஒயிட் துணி, டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் துணி, அதாவது சன்னமான ஒரு வெள்ளை துணியை மேலே போட்டு மூடி நூலால் சுற்றி வீட்டில் வந்து எங்கேயாவது இட மூலையில் வச்சுருங்க. வீட்டில் எந்த இடத்துல வேணால் வைக்கலாம், இட மூலையில் வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் பூஜை அறை இருந்ததுன்னா பூஜாரிக்கு தள்ளி தனியாக வைக்கணும், பூஜையில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டு வாசல் கிட்ட அது எங்கேயாவது முதல் ரூமில் எங்கேயாவது இருக்கலாம். இது வச்சுக்கினா என்ன ஆகும்னா நாளடைவில் இந்த உப்பும் மிளகும் காற்றில் கலந்து அது அப்படியே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிளாக் வைப்ரேஷனை எடுத்துரும். நீங்கள் இந்த உப்பும் மிளகும் கொஞ்சம் நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிளாக் வைப்ரேஷன்ஸு, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு அந்த உப்புலையும் மிளகுலையும் இறங்கியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனாக தெரியும். ஒரு மாதமோ இல்லை 48 நாள் கழிச்சு அந்த உப்பை பார்த்தீங்கன்னா அந்த உப்பின் நிறம் மாறி இருக்கும், மிளகின் நிறம் மாறி இருக்கும். சில மிளகுகள் வந்து 2ஆ உடஞ்சிருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு திரும்ப அது ஒரு பிளாஸ்டிக் கார்டில் போட்டு வெளியில் கொண்டு போய் கொட்டிட்டு ஓடுற தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே சிட்டிக்குள்ளே எங்கேயும் ஓடுற தண்ணியிலோ, கிராமங்களில் கூட ஆற்றுல தண்ணியில் ஓடுற தண்ணியிலோ போட முடியாது. அதனால் அதை வந்து ஒரு துணி இதுலையோ இல்லை ஒரு பையிலையோ போட்டு கட்டி வேற இடத்துல போட்டுட்டு திரும்ப வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும். இது உங்களுக்கு அது பாசிட்டிவாக ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் வழக்கத்தை விட சுறுசுறுப்பாக மாறிடுவீங்க, ஏதாவது ஒரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ரெண்டாவது, உங்களை தேடி தீயவர்கள் வரமாட்டாங்க. இது வந்து ஒரு அரண் மாதிரி. இது நீங்கள் எப்படின்னா ஒரு பேரிகேட் போடுற மாதிரி. இதை ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்களை தேடி உங்களுக்கு வேண்டாத நபர்கள், அதாவது உங்கள் வேலையை பிடிக்காத நபர்கள் யாரும் உங்களை நெருங்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து 100% டெஸ்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது நண்பர்கள் மூலம் பரவி சித்தர்கள் மூலம் பரவி எனக்கு வந்தப்போ நான் இதை சில மாதங்கள் முன்னாடி செஞ்சேன். கொஞ்சமாக மாறிட்டு வருது. எனக்கே பர்சனலாக சில விஷயங்கள் வந்து தடை இருந்தது, அந்த தடைகளை நீங்கிட்டு வருது. அந்த பாடி பெயின் உங்களுக்கு கண்டினியூஸாக போகும்போது தெரியும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் இயல்பாக நீங்கள் உணர்வீங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு பயன் அளிக்குதா இல்லையான்றதை உணர்வீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த முதல்ல உங்களுக்கு இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்களை முதல்ல திரும்ப ஒரு யோசிச்சு பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பிளாக் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த செய்வினை செய்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இந்த செய்வினைகள் கூட உங்களை அண்டாது. செய்வினைகளை செய்கிறவங்க எப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வீக்கான கட்டங்கள் வரும்போது அவங்க சில வேலைகளை செய்வாங்க. அந்த வேலைகள் செய்யும்போது அது நேரம் வந்து தாக்கும். ஆனால் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரிகேட் மாதிரி. இது எல்லாமே நடக்குது, நீங்கள் நடக்கலாம். இதெல்லாம் நடக்குதா, விஞ்ஞான உகமாச்சா அப்படின்னு அதெல்லாம் மீறி சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களை பற்றி எவனோ என்னடா வந்து உங்களை நேரம் வந்து பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அதில் பல அர்த்தங்கள் போயிருக்கு. நீ நல்லா இருந்துட்டியா, நல்லா வந்துருவியா, நல்லாவே இருக்கியா, நீ 3 வேளை சாப்பிட்றியா, இப்படிலாம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சானால அவனோட அந்த பேட் வைப் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த பிளாக் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள ஏறிடும். ஸோ கண்ட நபர்களை வீட்டுக்கு அழைக்காதீர்கள், கண்டவருடன் பேசாதீர்கள். தொழில் சம்பந்தமாக பேசும்போதோ உங்கள் வேலை சம்பந்தமாக பேசும்போதோ தேவையானதை மட்டும் பேசுங்க, அதிகம் பேசாதீங்க. மற்றவர்களை பற்றி விசாரிக்காதீர்கள். மற்றவர்களை பற்றி விசாரித்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான், நம்மளை பற்றி ஏன் கேட்டான் அப்படின்னு உங்களை பற்றி தீங்க அவன் என்ன ஆரம்பிச்சிருவான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால யார்கிட்டையும் நீங்கள் பேசவே வேண்டாம், பழக வேண்டாம்னு நான் சொல்லலை. அது வந்து நீங்கள் பார்த்து பழகணும். இவரால் வந்து நமக்கு கெடுதல் வராமல் இருக்கும். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். சில பேரோட பேச்சு வாக்கு நடவடிக்கையிலே தெரிஞ்சிடும். சில பேர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது புகஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, வேற மாதிரி ஆக்ட் பண்ணுவானுங்க. உங்களை பற்றியே நெகட்டிவாக சிந்திக்க உங்களுக்கு அது வந்து எனர்ஜி வந்து விடும். ஸோ இதுலேருந்தெல்லாம் காப்பாற்றிக்கொள்ள நான் சொல்கிறேன், இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள். திரும்ப இந்த முழுசா வீடியோ பார்க்காதவங்க பாதி ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு இது புரியும். மிளகை வந்து ஒரு பாத்திரத்தில், கண்ணாடி பாத்திரத்தில், எவர்சல் பாத்திரத்தில் கல் உப்பு நிறையா போட்டு அது மேலே 108 மிளகை போட்டு மேலே வெள்ளை துணியால், புது வெள்ளை துணியாக இருந்தால் நல்லது, அதை வந்து கட் பண்ணி கரெக்டாக அதை காய வச்சு திரும்ப அது மேலே போட்டு மூடி நீங்கள் வீட்டில் இடம் மூலையில் எங்கேயாவது வைக்கணும். ஃப்ரண்ட் ரூமில் வச்சா ரொம்ப நல்லது. மற்றவங்க கண்ணுக்கு படக்கூடாது, உங்கள் கண்ணுக்கு படணும். இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட உடம்புல அந்த வீட்டில் இருக்கிற பேட் வைப்ரேஷன், பிளாக் வைப்ரேஷன் தெரிச்சு ஓடிடும். இதுதான் விஞ்ஞான உண்மை. இதை செஞ்சு பாருங்கள், தேவைப்பட்டவங்க செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் வந்தாலே இதை நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது பிரச்சனை இல்லாதவங்க கூட இதை வீட்டில் வைக்கலாம். வச்சுட்டிங்கன்னா கருப்பு சக்திகள் எதுவும் வீட்டுக்குள்ளே அண்டாது என்பது 100% உண்மை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீ.